ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ குழந்தை வந்து எப்போ குப்பரை விழுவும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குப்பரை விழுகலாட்டி நம்ம என்னெல்லாம் பண்ணணும், அதுக்கு எந்த மாதிரியெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்கணுங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாக்டாக ஒரு சிலர் 3 மாதத்துலேயோ 4 மாதத்துலேயோ 2 மாதத்துலேயோ இல்லை 5 மாதத்தில் குழந்தை வந்து குப்பரை விழுன்னு சொல்கிறாங்களே, எந்த மாதத்தில் நம்மளுக்கு குழந்தை வந்து கரெக்டான மாதங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். நார்மலாக ஒரு குழந்தை வந்து 3வது மாத கடைசியிலயோ அல்லது 3வது மாத தொடக்கத்திலேயோ குப்புற வந்து விழுகும். எ ஒரு ஆனா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அதோட இது வந்து மாறும். ஒரு சில குழந்தைகள் வந்து 4வது மாத கடைசியில கூட குப்புற விழும். ஒரு சில குழந்தைகள் 5வது மாதத்தில கூட குப்புற விழும். ஒரு சில குழந்தைங்க குப்புறையே விழுகாது. டைரக்ட்டா அப்படியே உட்கார கூட செய்வாங்க. ஸோ நம்மளோட குழந்தை வந்து குப்புற விழுகலையேன்னு சொல்லிட்டு வருத்தப்படணும்னு தேவை கிடையாது. நார்மலா ஒரு குழந்தை எந்த மாதத்தில குப்புற விழும்னு நம்ம பார்த்தோம்னா, என்னோட குழந்தைகள் பார்த்தோம்னா, 2வது மாத கடைசியிலேயே குப்புற விழுந்துட்டாங்க. அல்லது முதல் மாதம், அதாவது 3வது மாதம் முதல்லயே குப்புற விழுந்துட்டாங்க. அல்லது 3வது மாத கடைசியில விழுவாங்க. அல்லது 4வது மாதத்தில விழுவாங்க. இது ஒவ்வொரு குழந்தைக்கும் வந்து மாறுபடும். இப்போ இதுவரைக்கும் உங்களுக்கு 4 மாதங்கள், 5 மாதங்கள் வரைக்குமே குழந்தை வந்து குப்புற விழலைன்னா, நீங்க டம்மி டைம்ன்னு சொல்லி குழந்தைய வந்து கொஞ்சம் வந்து குப்புற வந்து நீங்களாவே போடலாம். போடும்பொழுது அ அதாவது கழுத்துக்கு கீழ அந்த அந்த இடத்துல வந்து பெட்ஷீட் மாதிரி கூட நம்ம வைக்கலாம். அப்படி வச்சு இது பண்ணும் பொழுது கூட குழந்தைக்கு வந்து ரொம்ப நேரம் அதே மாதிரி இப்போ குப்புற நீங்க போடுறீங்கன்னா, ரொம்ப 1 மணி நேரமோ, 1/2 மணி நேரமோ போடக்கூடாது. 5, 5 நிமிஷமா தான் போடணும். 5 மினிட்ஸ் வந்து போடணும். அப்படி ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தான் நீங்க குப்புற வந்து போடணும். அதுக்கு மேல போடாதீங்க. 5 நிமிஷம் போட்டீங்கன்னா, அடுத்து ஒரு 1 மணி நேரம் கழிச்சு ஒரு 5 மினிட்ஸ். அப்படி போடும்பொழுது குழந்தை வந்து தலைய வந்து மேல தூக்கும். அ அது சைட்ல வந்து திரும்பும். இது வந்து ஈஸியா அந்த எலும்புகள் நல்லா இதாகுறதுக்கும், குழந்தையோட தலைப்பகுதி நல்லா சேஃபா வரதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெறைய பெண்களுக்கு வந்து குப்புற விழுகன் இது 5 மாதங்கள் ஆயிடுச்சு. ஆனா இன்னுமே என் குழந்தை வந்து குப்புற விழலன்னு நெனைக்கிறவங்க வருத்தமே படாதீங்க. ஏன்னா என்னோட முதல் குழந்தை வந்து குப்புற விழுகவே இல்ல. டைரக்ட்டா உட்காந்துட்டாங்க. ஆனா 2வது குழந்தை 2வது மாத கடைசியிலேயே, அதாவது 3வது மாதம் ஆகப் போறதுக்கு 1 நாளோ 2வது நாள்லயோ வந்து குப்புற வந்து விழுந்துட்டாங்க. அ நீங்க நார்மலா நீங்க குழந்தை இப்ப வந்து நெறைய பேர் வந்து ஒண்ணு பண்ணுவாங்க. பெட்லயே படுக்க வச்சுருவாங்க. அதால நகர முடியாது. அதால இது பண்ண முடியாது. நீங்க நார்மலா ஒரு பாயின்னு சொல்லுவாங்கல்ல, நார்மலா இந்த கூரப்பாயின்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியும் கூட, ஹீட்டும் ஏற்படுத்தாது. நம்ம பெட்ல போடும்பொழுது அதிகமான ஹீட்ட வந்து இன்டியூஸ் பண்ணும். குழந்தைக்கும் ஹீட்டு. இதுவே நீங்க பாய்ல போடும்பொழுது அந்த தலை வந்து நல்லா உருளும்ன்னு சொல்லுவாங்க. குழந்தை வந்து சீக்கிரம் குப்புற விழும்னு சொல்லுவாங்க. இல்ல வேற உங்க வீட்ல எந்த மாதிரி இருக்கோ, டவலோ அல்லது வேற எதுனாலும் கூட நல்லா விரிச்சு குழந்தைய வந்து அதில வந்து படுக்க வைங்க. சீக்கிரம் குப்புற விழுந்துரும்னு சொல்லிருவாங்க. ஸ்டார்ட்டிங்ல 2 மாதத்துலேருந்தே நீங்க பாய்ல வந்து படுக்க வச்சிரலாம். கீழ ஒரு நல்ல இது மாதிரி சாரியோ, வேஷ்டியோ அந்த மாதிரி விரிச்சு கூட நீங்க படுக்க வைக்கும் பொழுது சீக்கிரம் குப்புற விழுவும். நல்லா அதே மாதிரி 2, 3 மாதங்கள்லயே குழந்தை வந்து இப்ப யார் வந்தாலும் தலை திரும்புறது, ரைட் சைட்ல திரும்புது, லெஃப்ட் சைட்ல திரும்புனா, நீங்க நல்லா என்கரேஜ் பண்ணுங்க. "இங்க பாரு, சவுண்டு கேட்கறது" அதெல்லாம் நல்லா இது பண்ணும்பொழுது, அவங்களுக்கு இன்னும் ரொம்ப ஆக்டிவா ஆவாங்க. சீக்கிரம் குப்புற விழுகுறதுக்கும் நெறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ, இன்னும் நம்மளோட குழந்தை வந்து குப்புற விழுகலன்னு சொல்லிட்டு பயப்படணும்னு தேவை கிடையாது. இருந்தாலும் உங்களுடைய பீடியாட்ரிஷியன் டாக்டர்ட்ட வந்து கேட்டுக்கிறது, குழந்தை நல மருத்துவர்ட்ட கேட்டுக்கொள்றது ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.